இந்த சைடு ஒரு ஆறு போகுது பாருங்க. இந்த ஆறு தான் நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஓ சின்னதா சரி, நம்ம யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் வேணாம். நிறைய லவர்ஸ் இருக்காங்க. ஸோ கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த ஏரியாவில். ஹலோ கைஸ், திஸ் இஸ் பர்ஜன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போகிற இடம் வந்து மாத்தூர் அக்வேடக்ட். இது வந்து ஒரு செம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நான் ட்ரோன் ஷாட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பெரிய ட்ரோன் ஷாட்ஸ் வந்து இடையில வரும் ஒரு 3 to 5 மினிட்ஸுக்கு. ஸோ அப்புறம் ஃபுல் வீடியோ பாருங்கள். அது ஃபுல் இடத்தையுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருப்பேன். வேறு லெவலில் இருக்கும். இது கன்னியாகுமரி எக்ஸ்ப்ளோரேஷன் சீரீஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடம் வந்து கன்னியாகுமரியில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய இடம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ காய்ஸ் மறக்காமல் போயிட்டு எல்லாருமே பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். கன்னியாகுமரி சீரீஸ்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருப்பேன். அதில் வந்து கன்னியாகுமரியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எல்லா இடமே போட்டிருப்போம். மறக்காமல் போயிட்டு பாருங்கள். மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளம்பிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் காய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அருவிக்கரைன்னு ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் ஏரியா மாதிரி. அது என்னென்னா பேக் வாட்டர் மாதிரி. அது ஒரு சின்ன ஒரு டேம்லேருந்து தண்ணி வெளியே வரும். ஸோ அந்த லொக்கேஷன் வந்து செம்மையாக இருக்கும் மழை பெய்யும் போது. இப்போ கொஞ்சம் வெயில் சீசனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தண்ணி. பட் அந்த இடம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நல்லா ஃபோட்டோ ஷூட்டுக்கான இடம். அதுக்கப்புறம் நம்ம போகிறது வந்து அக்வாடக்ட்டு, மாத்தூர் அக்வாடக்ட்டு. ஸோ அது ஆல்ரெடி வந்து ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்டில். ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த சைடு ஒரு ஆறு போகுது பாருங்கள். இந்த ஆறு தான் நம்ம அங்கே போய் பார்ப்போம். கரெக்டாக 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது அந்த ஏரியாவுக்கு, அருவிக்கரைக்கு. அருவிக்கரை நியர்பை வந்துட்டோம். ஃபோட்டோ வீடியோ எடுக்க செம ஏரியா ஷார்ட்டு. பைக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கண்டா. உள்ளாடி இறங்கலாமா? இது அந்த சைடு ஃபுல்லாகவே ஆறு. ஐயோ, அந்த சைடு ஃபுல்லாகவே ஆறு இருக்குது. செமையாக இருக்குது ஏரியா பாருங்கள். ஃபுல்லாக அங்கே தான் போகணும் நம்ம எப்படியும் திருப்பி. வியூவை பாருங்கள், வியூ பாருங்கள் கைஸ், செம வியூ. இட்ஸ் த பியூட்டி. வேறு லெவலில் இருக்குது வியூவு. தான் போகிறோம். இப்போ இங்கே இறங்குற பிளானில் இல்லை, சும்மா அவனுக்கு காமிச்சு கொடுக்க தான் வந்தேன். இங்கே அருவிக்கரையிலேருந்து மாத்தூர் அக்வேடக்ட் கரெக்டாக ஒரு 5.1 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அந்த அக்வேடக்டோட ஹிஸ்ட்ரி மட்டும் தெரியும். காமராஜர் கட்டினது. எத்தனையோ லேக் வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டிட்டு மிச்ச காசே கொடுத்தாரு. பட் இன்னும் அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் சத்தியமாக சொல்ல போனால் அது இப்போ இருக்கிற அரசியலுக்கும் அப்போ இருக்கிற அரசியலுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். மாத்தூர் தொட்டி பாலம் வரவேற்கிறது. இங்கே உள்ளாடி தான். ஓ மீன் எடுத்துகிட்டு, ஓ மீன் வண்டியிலே எடுத்துகிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மீன். வேறு லெவலு. ஓ என்னாச்சுன்னு தெரில, ஃபன் பண்ணிட்டாங்க. ஓ என்னையும் பயமுறுத்திட்டாங்க சீரியஸாகவே. ஏய் மாற்று ஓட்டவே தெரியல. காய்ஸ் அவ்வளோதான், உள்ளாடி வந்தாச்சு. இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி போகுது. அந்த சைடு தான் என்ட்ரன்ஸு, அங்கே என்ட்ரன்ஸு. அப்படி போயிட்டு அக்வாடக்ட் வியூ அண்ட் அக்வாடக்ட். இங்கே வந்து நம்ம கீழே நடந்து போகிறதுக்கு இங்கே இருக்குது. கீழே அப்படி ஏறுறதும் இறங்குறதும். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி போகிறது. இந்த சைடு நம்ம நடந்து அந்த சைடு போகிறது. அது என்னென்னா இந்த சைடில் உள்ளவங்களுக்கு வந்து தண்ணி வந்து இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சைடில் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது அக்வாடக்ட். கீழேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி ஓடுவாங்க கீழே. நான் வெயிட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டில் போயிட்டு காமிக்கிறேன். காய்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இங்கே எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ வரும்போது இந்த டைமு இங்கெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இங்கேயே மரம் ஃபுல்லாக அதே மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயே இருந்துச்சு. நல்ல தண்ணி, கீழேயும் தண்ணி, இங்கேயும் தண்ணி. காமராஜர் கிட்டினது. ஸோ வேறு லெவலில் இருக்குது குவாலிட்டியும். இன்னும் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஏதாச்சும் 1-2 இடத்துல மட்டும்தான் உடஞ்சிருக்கும். அதுவும் மேனேஜபிளாக தான் இருக்கும். அந்த அளவுக்குலாம் உடஞ்சி போகலை. எப்போவோ கட்டினது இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் சென்டரில் போயிட்டு உங்களுக்கு அந்த வியூவை காமிக்கிறேன். Find a
பேக்கில் ஃபுல்லாக மவுண்டெயின் தெரியுதா? அப்புறமா அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பேக்கில் ஃபுல்லாக சுற்றி மவுண்டெயின், நடுவில் வந்து நம்ம நிற்கிறோம். இங்கே தண்ணி ஃபுல்லாக அப்படியே அந்த சைடு அந்த ஆறு வந்து அப்படியே அங்கேருந்து வருது, இங்கே போகுது. இந்த தண்ணி வந்து அங்கேருந்து அப்படியே இங்கே வருது தண்ணி ஆப்போசிட் சைடுக்கு. இந்த சைடில் போயிட்டு அப்படியே கீழே இறங்கி வரணும். இங்கே கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் சுற்றிட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அப்படி இறங்கி அந்த சைடு நம்ம போய் குளிக்கலாம். அந்த சைடு அந்த ஆற்றுல செமையாக இருக்கும் வியூ. அது ஃபைனலாக எண்டுக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்கள், இதுதான். இங்கேருந்து பார்த்தோமா அங்கே எவ்வளோ லாங் இருக்குது. அங்கேருந்தே இப்படி வந்து 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 இப்படி இந்த ஊருக்கு போயிடும் தண்ணி. அவ்வளோதான், அந்த ஒரு உள்ளடி. இதுதான் அந்த பாலம். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இப்போது கீழே போன அப்புறம் காமிக்கிறேன். செம பெருசாக இருக்கும். அது வர வரைக்குமே பாலத்தோட வியூ தெரியல. கீழே வந்தால் தான் அந்த பாலம்னே. இப்போ பாருங்கள் பாலம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கீழே இருந்து இங்கே பாருங்கள் பெருசாக எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் சொன்னேன். இன்னும் கீழே போனால் இன்னும் தெரியும். ஃபுல் பெருசு. வெயிட் பண்ணி நம்ம கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். கீழே இறங்கி இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கணும். பாலத்தோட பெருசு நான் கீழே இறங்கி வந்துட்டோம். இதுதான் வழி. அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள் இதோட ஹைட்டை. மர்சல் ஆகிடுவீங்க. இங்கே எல்லாருக்கும் ஒரு சின்ன பார்க்கும் கட்டியிருக்காங்க. பார்க்க பாருங்கள். சின்னதாக ஒரு லைஃப் ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யானை வச்சுக்கிறாங்க. வெயிட் சின்னதாக. சரி, நம்ம யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் வேணாம். நிறைய லவர்ஸ் இருக்காங்க. ஸோ கேமரா இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். அங்கே இருக்குது வியூ ஆஃப் த மாத்தூர் அக்வெடக்ட். அங்கே மேலே நடந்து போகிறாங்க பாருங்கள். செமையாக இருக்கா வியூவே. இங்கே கொஞ்சம் குளிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். பார்க்கலாம் முடிஞ்சா. காய்ஸ் see the nature. அக்வாடக்ட்லேயே செகண்ட் பார்க் ஃபார் குழந்தைகள் என்ன இருக்குது ஃபுல்லாக வியூ. கிளம்ப வேண்டியதான் காய்ஸ். வியூ பைக்கில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு மேலே மாத்தூர் அக்வாடக்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். மறக்காமல் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு பிளேலிஸ்ட் தனித்தனியாக போட்டிருப்பேன். கன்னியாகுமரி சீரிஸ் எல்லாமே பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். பாய். see you in the next video. bye bye bye.